சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சின்ன டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறையா வகையான விளக்குகள் நம்ம வச்சுருப்போம். கஜலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓம் விளக்கு, முருகர் விளக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான விளக்குகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த விளக்குகளை ஏற்றும் போது நம்ம அதை ரொம்ப க்ளீனாக நம்ம கழுவி எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே சேர்த்திக்கோங்க. அதே சமயத்தில் விளக்கில் நீங்கள் முதல்ல எண்ணெயை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் திரியை சேர்த்திக்கோங்க. அது ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நானும் உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் விளக்கில் நம்ம எரியும் போது பார்த்திங்கன்னா ரெட்டை திரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக விளக்கை ரொம்ப அதிகமாக எரிய விடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அமைதியாக எரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. விளக்கு காற்றுலலாம் ரொம்ப அலமோதிக்கிட்டு ரொம்ப படபடான்னு எரியாமல் கொஞ்சம் திரியை நல்லா திரித்து கொஞ்சம் மெல்லிசாக இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சொட்டு எரியும் போது உங்களுக்கு நம்மளோட விளக்கு எப்படி எரியுதுங்கிறத தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் ஏற்றிக்கோங்க. விளக்கும் நம்ம சாமி படத்துக்கிட்ட ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறதும் நல்லது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விளக்கு ரொம்ப அலைமோதாமல் காற்று படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபேனே ஓடுதுன்னா அந்த இடத்துல வைக்காமல் பார்த்துக்கோங்க. விளக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். காலையில் எந்திரிச்சதையும் நம்ம குளிச்சுட்டு உடனே சாமிக்கிட்ட ஒரு விளக்கேற்றிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன மலர் வீட்டில் இருக்கிறதோ வெளியே வாங்கிட்டு வரதையோ நம்ம கொண்டு சாமியோட பாதத்தில் வச்சு, கடவுளே இந்த நாள் நீ எனக்கு துணையாக இருக்கணும், நான் செய்கிற வேலைகள் அனைத்தும் எனக்கு வெற்றியாக இருக்கணும், என் கூடவே இருப்பா அப்படின்னு நம்ம மனசார வேண்டும்போது அந்த முருகர் கண்டிப்பாக நம்மளோட துணை இருப்பார். நீங்கள் காலையில் எந்திரிச்சு வேண்டும்போது கண்டிப்பாக முருகர்கிட்ட வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, இந்த மாதிரி மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமான நேரங்கள் கிடைக்கும்போது நீங்கள் வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், முருகர் சம்பந்தமான எல்லா பாடல்களையும் நீங்கள் படித்து நீங்கள் உங்களுடைய வாழ்வில் சகல ஐஸ்வர்யமும் பெற்று வாழணும்னு மனசார நானும் வேண்டிக்கிறேன்.